நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஜுரம் வரலாம், வயிற்றால போகலாம், தலைவலி வரலாம், அடிபடலாம், இது மாதிரி பல காரணம். அது மாதிரி தங்கம் விலை ஏறுறதுக்கும் பல காரணம் இருக்குது. இப்போது ஒரு காரணம் போனதுனாலே மிச்ச காரணம் எல்லா காரணமும் போனால் தான் அது விலை இறங்கும். இப்போ விலை இறங்கினா இது என்ன சொல்கிறாங்க, 2 சொல்கிறாங்க. ஒன்று, விலை எப்படி உயர்ந்துக்கிட்டே போகுதுன்னா இந்த பெரிய ஆட்கள் வாங்கிக்கிட்டே போகிறாங்க, அதனால அது இழுத்துக்கிட்டே இருக்குது. ஏன் ரொம்ப விழாதுன்னு சொன்னால், தங்கம் கொஞ்சம் விழுந்தாலும் எல்லோரும் வாங்குறதுக்கு சாதாரண மக்கள் ரெடியாக இருக்காங்க. இப்போ 95,000 சொன்னீங்கல்ல, இப்போ 90,000க்கு வரட்டும், நகைக்கடையில் கூட்டமாயிடும். இந்த வாய்ப்பு கிடைக்குதோ கிடைக்கலையோ, எப்படி இந்த ஜிஎஸ்டி குறைச்சோன்னே போய் விழுந்து வாங்கினாங்க, கொரோனா பீரியடில் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் ஏறிச்சு. அது மாதிரி தங்கத்துக்கு வந்து எப்பயுமே கம்ப்ளீட்டாக சப்போர்ட்டே இல்லாமல் போகிறதுங்கிறது ஒரு லாங் டேர்மில் வரும். ஷார்ட் டேர்மில் அப்படி திடீர்னு வராது. இப்போ நம்ம 18%லேருந்து 12%ஓ 6%ஓ குறைச்சாங்க. அந்த சமயத்தில் அதனால விழுந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா மேலே விழுந்து எல்லோரும் வாங்கினாங்க தங்கத்தை. திருப்பி கொண்டு நார்மல் லெவலுக்கு விட்டாங்க, பழைய லெவலுக்கு கொண்டாந்து விட்டுட்டாங்க. அதனால் தங்கத்துக்கு பல இடங்களில் ஆதரவுகள் வந்துடுச்சு.